எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம 2 வகையான மனிதர்களை பார்க்கலாம். சில பேர் இதெல்லாம் பாவம் அப்படின்னு தெரியாமலே பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்க, மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. சில பேர் ஒரு பெருசா பாவம் செஞ்சதற்கு பிறகு இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டோமே, இதுக்கு பின்னாடி இறைவனிடத்துல எப்படி மன்னிப்பு கேட்கறது? நம்ம அவ்வளவுதான், அல்லாஹ் நமக்கு நரகத்தை தான் கொடுப்பான், இதுக்கு மேல நமக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு யோசிப்பாங்க. இது ரெண்டுமே தவறான புரிதல் தானே. ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டதாக இந்த விஷயத்தை நமக்கு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறியதாக, ஆதமின் மகனே, நீ ஏதேனும் தவறு செய்துவிட்டு நீ தீங்கிழைத்ததற்கு பிறகு என்னை முன்வைத்து என்னை நீ அழைத்தால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை நான் மன்னிக்கிறேன். இது அல்லாஹ்வினுடைய வாக்கு. ஆதமின் மகனே, நீ மேகத்தின் அளவிற்கு பாவம் செய்திருந்தாலும் சரி, மனப்பூர்வமாக மன்னிப்பை தேடி என்னை முன்வைத்து என்னை நீ அழைத்தால் மேகத்தின் அளவிற்கு உனக்கு நான் பாவ மன்னிப்பு வழங்குகிறேன். சுப்ஹானல்லாஹ். ஆதமின் மகனே, நீ பூமி அளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, மனப்பூர்வமாக மன்னிப்பை தேடி என்னை அழைத்தால், இணை வைக்காமல் நீ என்னை வந்து சந்தித்தால் உனக்கு பூமியின் அளவு நான் பாவ மன்னிப்பு வழங்குவேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா நாம பாவ மன்னிப்பு கேட்டா நம்மை மன்னிப்பதற்கு தயாரா இருக்கான். திருக்குரான்ல 4வது அத்தியாயம் 110வது வசனத்துல திருக்குரான் சொல்லுகிறது, யாரேனும் ஒரு தவறு செய்ததற்கு பிறகு அல்லது தனக்குத்தானே அநியாயம் செய்ததற்கு பிறகு மனப்பூர்வமாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார்களானால் அவர்கள் இறைவனை மன்னிப்பாளனாகவும் கருணையாளனாகவும் காண்பார்கள். இது திருக்குரான் வசனம். நீங்க மனசுருகி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கே தெரியும் இறைவன் நம்மளை மன்னிச்சிருவான்னு சொல்லி. ஏன்னா அல்லாஹ் தஆலா கருணையாளன், அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். இப்போ இந்த ரமலான் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, மன்னிப்பு கேட்கறதுக்கு. த பெஸ்ட் வே ரமலான் மாதத்தில் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் இதெல்லாம் பாவமா இதெல்லாம் தப்பா அப்படின்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்காமலே இருக்கும். இந்த ரமலான் மாதத்தில் மன்னிப்பு கேட்கறதுக்கான பெஸ்ட் வே இதுதான். ஸோ அந்த அடிப்படையில் மன்னிப்பை தேடி என்கிற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய 30 நாட்கள்லையும் ஷகர் நேரத்தில் காலை 4 மணி அளவில் என்னுடைய முகநூல் பக்கத்துலையும் என்னுடைய யூடியூப் தளத்திலையும் உங்களை சந்தித்து நான் உரையாட இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் செய்த பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னித்து உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் நேர்வழி வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.